தெலங்கானா மாநிலம் கட்டாரம் பூப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியுள்ளது மெடிப்பள்ளி வனப்பகுதி. சம்பவத்தன்று அந்த வனத்துக்குள் பகுதிவாசிகள் வழக்கம் போல் மேய்ச்சலுக்காக ஆடு மாடுகளை ஓட்டிச் சென்றிருக்கிறார்கள். அப்போது ஒரு இடத்தில் மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை பழம் என அமானுஷ்ய தன்மையில் ஒரு இளம் பெண்ணின் சடலம் கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். உடனே போலீசாருக்கு தகவல் பறந்திருக்கிறது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். நரபலி கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் சம்பவ இடத்தில் இருந்தது. அங்கிருந்த தடயங்களை எல்லாம் போலீசார் சேகரித்திருக்கிறார்கள். அப்போது ஒரு ஆதார் கார்டும் கிடைத்திருக்கிறது. அதை வைத்து விசாரித்ததில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் பெயர் வர்ஷினி என்பதும் அவர் சித்தியாலா மண்டலம் ஒடிதெலா கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உடனே போலீசார் வர்ஷினியின் குடும்பத்துக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அவரது தாய் கவிதா சடலத்தை பார்த்து தனது மகள் வர்ஷினிதான் என்பதை உறுதி செய்திருக்கிறார். கவிதாவின் கணவர் குமாரசாமி 2019ஆம் ஆண்டில் இருந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்துள்ளார். இந்த சூழலில் ஜூன் 25ஆம் தேதியன்று அவர் உடல்நலக் குறைவால் இறந்து போயிருக்கிறார். தந்தையின் மரணம் வர்ஷினியை வெகுவாக பாதித்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிறார் வர்ஷினி. ஆனால் அதன் பிறகு அவர் திரும்பி வரவில்லை. இதனால் கவிதா சித்தியாலா காவல் நிலையத்தில் மகளை காணவில்லை என புகார் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து விசாரணை நடந்து வந்த நிலையில்தான் வர்ஷினி காட்டுக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கவிதா அளித்திருந்த புகாரில் தந்தை இறந்ததில் இருந்து வர்ஷினி மன உளைச்சலில் இருந்ததாகவும் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு கூட அவர் சென்றதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஒருவேளை கவிதா தந்தையின் மரணத்தால் தன்னையே நரபலியிட்டுக் கொண்டாரா என்ற கோணத்தில் கூட போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கான எந்த சாத்தியங்களும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. வர்ஷினியின் சடலம் அழுகிய நிலையில் இருந்துள்ளது. ஆனால் சடலத்தை சுற்றியும் வைத்திருந்த மாந்திரீக பொருட்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. கடந்த சில நாட்களாக மெடிப்பள்ளி வனப்பகுதியில் மழை பொழிந்த நிலையில் எப்படி இந்த பொருட்கள் சேதாரம் எதுவும் இல்லாமல் புதிதாக இருக்க முடியும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வேறு யாரோ எங்கோ வைத்து கொன்றுவிட்டு 3 வாரங்களுக்கு பிறகு சடலத்தை காட்டில் வந்து போட்டிருக்கலாம் என்று போலீசார் யூகித்திருந்தனர். தொடர்ந்து நடந்த விசாரணையில் கவிதாவின் பேச்சில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. புகாரில் வர்ஷினி 2ஆம் தேதி காணாமல் போய்விட்டதாகவும் அவரது செல்போன் அன்றிலிருந்து சுவிட்ச் ஆஃபில் இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் போலீசாரின் விசாரணையில் வர்ஷினியின் செல்போன் அடுத்த நாள்தான் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. இதனால் கவிதாவின் மீது சந்தேகம் வலுத்திருக்கிறது. அவரிடம் 3 நாட்களாக கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கின்றன. ஆம், கவிதாதான் வர்ஷினியை கொன்றிருக்கிறார். தொடர்ந்து நடந்த விசாரணையில் வர்ஷினியின் தந்தை குமாரசாமியையும் கவிதா கொன்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த இரட்டை கொலையின் பின்னணியில் இருப்பது காதல். ஆம், குமாரசாமி படுத்த படுக்கையான பிறகு கவிதா அதே ஊரைச் சேர்ந்த இளைஞரை காதலித்திருக்கிறார். இருவரும் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்துள்ளனர். இந்த விஷயம் குமாரசாமிக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் மனைவியை கண்டித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கவிதா குமாரசாமியின் மூச்சை நிறுத்திவிட்டு உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டதாக நாடகமாடியிருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் ஊர்க்காரர்களும் கவிதாவின் நாடகத்தை சந்தேகப்படாமல் நம்பியிருக்கிறார்கள். குமாரசாமியின் கொலைக்கு பிறகு கவிதாவின் காதலன் அடிக்கடி வீட்டுக்கு வந்து சென்றிருக்கிறார். அப்போதுதான் தாயின் ரகசிய உறவு குறித்து வர்ஷினிக்கு தெரிய வந்திருக்கிறது. கவிதாவை வர்ஷினி கண்டித்திருக்கிறார்.
அத்தோடு தந்தையின் மரணம் இயற்கையானது இல்லை, கொலை என்பதையும் வர்ஷினி மோப்பம் பிடித்திருக்கிறார். இது குறித்து நேரடியாக தாயிடம் கேட்டபோதுதான் இதற்கு மேலும் வர்ஷினியை விட்டு வைக்க கூடாது என கவிதா முடிவு செய்திருக்கிறார். காதலனோடு சேர்ந்து வர்ஷினியை கொன்ற கவிதா நண்பர்களின் உதவியோடு சடலத்தை அழுகாமல் ஃப்ரீசரில் பாதுகாத்திருக்கிறார். சடலத்தை எப்படி அப்புறப்படுத்துவது என யோசித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்குள் 3 வாரங்கள் கடந்திருக்கிறது. சடலத்தில் இருந்து துர்நாற்றம் வீசியிருக்கிறது. இதற்கு மேலும் சடலத்தை வைத்திருக்க முடியாது என்ற நிலை வந்திருக்கிறது. இதனால் தந்தை இறந்த சோகத்தில் வர்ஷினி நரபலியிட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டதைப் போல சித்தரிக்க கவிதா முடிவு செய்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு மற்றவர்கள் ஒப்புக்கொள்ளவே சடலத்தை காட்டில் வீசிவிட்டு மாந்திரீக சடங்குகள் நடந்தது போல சித்தரிக்கப்பட்டிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கவிதாவையும் அவரது ஆண் நண்பரையும் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த 7 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.